السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي وحده والصلاة والسلام على من لا نبي بعده وعلى آله وصحبه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. அளவில்லா அருளாளனும் இணையில்லா பேர் அன்பாளனும் ஆகிய அல்லாஹுவின் திருநாமம் போற்றி புகழ்ந்து இந்த உரையினை துவங்குகிறேன். கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, நாம் எல்லாம் மார்க்கம் மிக சிறப்பித்து சொன்ன ஒரு இரவை அடைந்திருக்கிறோம். இந்த இரவு என்பது லைலத்துல் கத்ர் இரவு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் அடையாளமிடப்பட்ட நாட்களில் ஒன்று. இந்த இரவை பொறுத்தவரைக்கும் மிக முக்கியமாக என்னென்ன நடைபெறுகிறது என்பதை அல்லாஹ் சொல்கிற போது, தனஸ்ஸலுல் மலாயிகத்து வர்ரூஹு ஃபீஹா, இந்த இரவு மலாயிகத்துமார்களும் மலாயிகத்துமார்களுடைய தலைவராக இருக்கிற ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் பூமிக்கு இறங்கி வருகிறார்கள். தங்களுடைய ரப்புடைய அனுமதியுடன் வந்து யாரெல்லாம் அல்லாஹுவை திக்ர் செய்து கொண்டோ அல்லது தொழுது கொண்டோ அல்லது குர்ஆன் ஓதிக்கொண்டோ அல்லது பாவ மன்னிப்பு கேட்டுக்கொண்டோ அல்லது தங்களுடைய தேவைகளை கேட்டு பிரார்த்தனையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்களோ இவர்களையெல்லாம் சந்தித்து அவர்களுக்கு சலாம் சொல்லுகிறார்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான். தனஸ்ஸலுல் மலாயிகத்து வர்ரூஹு ஃபீஹா பிஇذن ரப்பிஹிம் மின் குல்லி அம்ர், மேலும் ஒவ்வொரு காரியத்தோடும் இறங்குகிறார்கள். அடுத்த ரமலான் வரைக்கும் உள்ள நமக்கு எழுதப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து ஃபீஹா யுஃப்ரிகு ஃபீஹா மின் குல்லி அம்ரின், ஒவ்வொரு காரியத்தையும் பிரித்து அவர்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கிறார்கள் என்று திருமறை குர்ஆன் இன்னொரு இடத்துல சொல்லுகிறது. இப்போ ரெண்டு சலாமத்தும் இறங்குகிறது, இன்னொன்று நம்முடைய விதி தீர்மானிக்கப்படுகிறது. அப்படிப்பட்ட முக்கியமான இந்த நேரத்தில் நாம் தூங்கிவிடாமல், நாம் பொடுபோக்கான காரியங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்காமல், உலக ஆசாபாசங்களில் மூழ்கி போகாமல், முழுக்க அல்லாஹ்விடத்தில் மன்றாட வேண்டிய ஒரு இரவு. அதிலேயும் இந்த இரவு இன்னும் நடைபெறுது என்று திருமறை சொல்கிறது. நாம் அதை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிற போது, அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, நான் லைலத்துல் கத்ர் இரவை அடைந்தால், இந்த வார்த்தையை நல்லா கவனியுங்க, நான் லைலத்துல் கத்ர் இரவை அடைந்தால், 5 இரவுகள் இருக்கு. ஆனால் 5 இரவுகளிலேயும் நம்ம எந்த மனநிலையோடு அடையணுமா? இது இருக்குமா இருக்காதா என்ற மனநிலை நமக்கு இருக்கக்கூடாது. அந்த இரவு தான் லைலத்துல் கத்ர் என்பதை தீர்மானிப்பவன் அல்லாஹ்வாக இருந்தாலும், இந்த இரவை நாம் எப்படி நம்பிக்கையோடு எதிர்கொள்ள வேண்டுமானால், இந்த இரவு லைலத்துல் கத்ர் இரவு நான் அடைந்திருக்கிறேன். அப்படி அடைந்தால் நான் என்ன அமல் செய்ய என்று கேட்கிற பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அதிகமாக தௌபா செய் என்று சொல்லிட்டு அந்த துஆவை சொல்லி கொடுத்தார்கள். அல்லாஹும்ம இன்னக அஃபுன் துஹிப்புல் அஃப்வ ஃபஅஃபு அன்னி, இறைவா நீயே பாவங்களை மன்னிப்பவன், பாவ மன்னிப்பு கேட்பதையே விரும்புபவன்,
எனவே என் பாவங்களை மன்னிச்சு அழிச்சு ஒழிச்சிரு, எல்லாத்தையும் காணாமலாக்கிரு என்று அல்லாஹ்விடத்துல கேட்க சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால நாம இந்த இரவை வீணாக்கிறாமல் முடிந்த அளவு நம்மளுடைய முழு எஃபர்ட்டையும் போட்டு பாவ மன்னிப்பு பெறுவதற்கான வழியை தேடுவோம். இரண்டாவது, திருமறை குர்ஆனோடு பேசுவோம். கொஞ்சமாவது உட்கார்ந்து ஓதி அதை ஓரளவு அல்லாஹ் என்ன என்றிருந்து எதிர்பார்க்கிறான், நம்மகிட்ட என்ன சொல்லுகிறான் என்பதை தெரிந்து கொள்வதற்கு முயற்சி செய்வோம். அது போக திக்ரும் செய்யுங்கள். இதெல்லாம் இந்த நாளில் செய்ய வேண்டிய அமல்கள். அது போக இப்போ நம்முடைய உரைக்கு வந்தால், நாம் கியாமத்து நாளுடைய கடைசி 10 அடையாளங்களை பற்றி அறிந்து வருகிறோம். அதில் இதுவரைக்கும் 5 முன்னறிவிப்புகளை திருமறை குர்ஆனும் ஹதீஸும் எவ்வாறு சொல்லுகிறது, அதை எவ்வாறு நாம் அறிந்து நம்ப வேண்டும் என்பதை இமாம்கள் சொன்ன செய்திகளை முழுமையாக தொகுத்து கொடுத்திருக்கிறோம். அதில் ஒன்று தஜ்ஜால், இரண்டாவது யாஜூஜ் மாஜூஜ், மூன்றாவது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறங்குவது, நான்காவது துஹான் பெரும் புகை மூட்டம், ஐந்தாவது தாபத்து மினல் அர்த் பூமியிலிருந்து வெளிப்படுகிற ஒரு பிராணி. இந்த 5 அறிஞ்சிருக்கிறோம். ஆறாவதாக நாம் அறிய போகிற விஷயம் துலூ ஷம்ஸி மின் மகரிபிஹா, சூரியன் மேற்கில் இருந்து உதிப்பது என்ற செய்தியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்கிறார்கள். சூரியன் மேற்கிலிருந்து உதிப்பது என்றால் என்ன அப்படின்னா, இது அப்படியே பொருளாக எடுத்துக்கொள்ளக்கூடாது, மாறாக இதுக்கும் வியாக்கானம் கொடுக்கலாம் என்று வியாக்கானத்துக்கு போகிறார்கள். அதுக்கும் இவங்களுக்கு ஏதாவது இந்த தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க தெரியுமா, மஞ்சக்காமால காரன் கண்ணுக்கு எதை கண்டாலும் மஞ்சேன்னு தெரியுமா. அந்த மாதிரி இவங்களுக்கு எதை பார்த்தாலும் எதைத்தான் தெரியுது, இஸ்ரேலாக தான் தெரியுது, மேற்கத்திய கலாச்சாரமாக தான் தெரியுது. மேற்கு உலகம் நன்றாக புரிஞ்சுக்கங்க, இங்கே நடைபெற போகிற, இனி நடைபெற்று கொண்டிருக்கிற, நடைபெற போகிற அனைத்து நிகழ்வுகளிலும் மைய பகுதி என்ன என்றால், ஈசா நபி 40 ஆண்டுகள் கால வரைக்கும், அந்த 40 ஆண்டு தான் இந்த பூமியில் சுபிச்சமான காலம். அது இல்லாமல் இருக்க போகிற அத்தனையும் எல்லா அழிச்சாட்டியங்களும் கூடிக்கிட்டே தான் போகும், குறைவதற்கு வாய்ப்பே கிடையாது. இந்த ஆட்சி போய் இன்னொரு ஆட்சி வந்தால் நல்லா இருக்கும் என்று நம்புவது முஸ்லிம்களுடைய நம்பிக்கையில் சிதையும். ஏனென்றால் ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபுடைய கொடூர தன்மைகளை பார்த்த சில சஹாபாக்கள், தாபியின்கள் அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு போய் முறையிட்டாங்க. அப்போ அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, நீங்கள் அவசரப்படுறீங்க, நீங்கள் பார்க்க வேண்டியது இன்னும் நிறைய இருக்கிறது என்று சொல்லிட்டு, லா யஸாலு ஸமானுன், காலங்கள் வந்து கொண்டே இருக்கும், இந்த நூற்றாண்டு இந்த ஆட்சியாளர்களை விட அடுத்து வரப்போகிற ஆட்சியாளர்கள் இன்னும் கொடூரமாக இருப்பார்கள். அந்த ஆட்சியாளர்களுக்கு அடுத்து வரப்போற ஆட்சியாளர்கள் இன்னும் கொடூரமாக இருப்பார்கள். கொடூரமான ஆட்சியாளர்கள் வந்து கொண்டே இருப்பார்கள். அப்படி வரப்போது இந்த யூதர்களும் அதுல கலந்து கொள்வார்கள். இந்த யூதர்களை பொறுத்த வரைக்கும் அப்படித்தான் இருப்பார்கள். அதனால இஸ்ரேல் தான் என்று இஸ்ரேலில் நடக்கக்கூடிய அழிச்சாட்டியங்களை முன்னறிவிப்புகளோடு ஒப்பிடுவதற்கு ஏதாவது ஆதாரங்கள் இருந்தால் ஒப்பிடலாம், இல்லை என்றால் ஒப்பிட முடியாது. அங்கே என்ன ஒரே ஆதாரம் இருக்குன்னா, யூதர்களுக்கும் நமக்குமான ஒரு மாபெரும் யுத்தம் இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா தகூமு ஸா, மறுமை நாள் வராது, ஹத்தா துகாத்திலூனல் யஹூத, யகூதிகளோடு நீங்கள் யுத்தம் செய்யாத வரைக்கும் கியாமத்து நாள் வராது. அந்த யுத்தம் மோஜிசாத்தா தான் நடக்கும். அதுல முஃமின்கள் பயங்கர பலத்தோட போவாங்கன்றலாம் அது இல்லை.
இந்த யூதர்களோடு நம்ம மோத போகிற மூமின்கள் மோத போகிற அந்த மோதம் என்பது அற்புதமாக நடக்க போகிறது. அங்கு மூமின்கள் பெரிய படை பலத்தோடலாம் போயிருக்க மாட்டாங்க. மாறாக அந்த பூமியே முஸ்லிம்களுக்கு சாதகமாக திரும்பும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, அந்த பூமியில் கற்களும் மரங்களும் மண் எல்லாம் பேசும். யார்கிட்ட பேசும்? மூமின்கள்கிட்ட பேசும். அப்படின்னா என்ன அர்த்தம்? மூமின்கள் பெரிய பலத்தோட போயிருக்கிறது இல்ல. மூமின்கள் உண்மையான மூமின்கள் வர்றார்கள் என்றாலே யூதர்களுடைய உள்ளங்கள் நடுங்க ஆரம்பிச்சிடும். இந்த ஈரானை பார்த்தெல்லாம் பயப்பட மாட்டான். இன்னியும் இருக்கக்கூடிய மேற்கத்தியர்கள் முழுவதும் இஸ்ரேலை நோக்கி படையெடுத்து வந்தாலும் இந்த யூதர்கள் பயப்பட மாட்டார்கள். அவர்கள் பயப்பட போகிற ஒரே சமூகம் யார்தான்? மூமின்கள் தான், முஸ்லிம்கள் தான் வரப்போது அவர்கள் பயப்படுவார்கள். அப்படி பயந்து ஓடி ஒளிஞ்சாலும் அங்க இருக்கக்கூடிய மண்களும் அங்க இருக்கக்கூடிய கற்களும் அங்க இருக்கக்கூடிய மரங்களும் செடிகளும் புதர்களும் எதுக்குள்ள போய் அவன் நுழைஞ்சாலும் அது முஸ்லிம்களை கூப்பிட்டு அவனை காட்டி கொடுத்ததோட மட்டும் இல்ல, ஓ யாதா யஹூதியின், இதோ ஒரு யஹூதி இருக்கிறான், உக்குத்துல் யா முஸ்லிம், முஸ்லிமே இவனை கொலை செய் என்று சொல்லும். அது அற்புதமா இல்லை, இது சாதாரண நிகழ்வா? அதனால அந்த யுத்தம் ஒண்ணுதான் இஸ்ரேலோடு நமக்கு ஒரு சம்பந்தப்படுத்திய முன்னறிவிப்பு. மற்ற எந்த முன்னறிவிப்பும் இஸ்ரேலோடு சம்பந்தப்படாது. மேற்கத்திய கலாச்சாரத்துக்கு தான் ரசூலா மேற்க சூரியன் உதிக்க சொன்னாங்கன்னு நம்பணும்னு வைங்க. சிலதை காட்டுவார்கள் அப்படியே படம் மாதிரி. ஆனா இப்ப டெக்னாலஜி வேற உருவாயிருக்குல்ல, கிராபிக்ஸ் காட்டி அப்படியே உண்டு. அதெல்லாம் பார்த்து நம்புனா பேரு ஆபத்து. இன்னைக்கு இருக்கக்கூடிய எந்த முஸ்லிமுடைய ஈமான் இல்லைன்னு போயிடும். நாம தொழுகிற தொழுகைகள், நம்ம செய்கிற எல்லா இபாதத்துகளும் இல்லை என்றே போயிடும். அல்லாஹ் பாதுகாக்கணும். ஏனென்றால் இந்த நிகழ்வு அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு முன்னறிவிப்பு செய்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, லா தகூமு ஸஆ, மறுமை நாள் நிகழாது, ஹத்தா தத்துலு ஷம்சு மின் மகரிபிஹா, மேற்கிலிருந்து சூரியன் உதைக்காத வரைக்கும். ஃபஇதா ரஅஹன் நாசு, மனிதர்கள் அதை பார்த்தால், ஆமன மன் அலைஹா, யாரெல்லாம் அதை பார்த்தார்களோ அவர்கள் ஈமான் கொள்வார்கள். ஃபர்ஸ்ட் நல்லா புரிஞ்சுக்கங்க, இதுல ரொம்ப ஒரு மைல்டான ஒரு பிரச்சனை இருக்கு. ஃபதாக ஹீன, அந்த நேரத்தில் லா யன்ஃபஉ நஃப்ஸன் ஈமானுஹா லம் தகுன் ஆமனத் மின் கபுல், அதற்கு முன்னால் ஈமான் கொண்டிருந்தவர்களுடைய ஈமானை தவிர எந்த ஈமானும் பயன் தராது. மேற்கத்தியர்கள் தான் அப்படின்னு மேற்கத்திய கலாச்சாரம் உதயமாதுன்னு நம்ம நம்பணும்னா, இங்கிலாந்து உருவாகி எத்தனை வருஷம் ஆச்சு? இங்கிலாந்து உலகத்தெல்லாம் பிடிச்சி 400 வருஷம் ஆச்சா? 400-500 வருஷம் ஆச்சு. அதுதான். அப்படின்னா 400-500 வருஷத்துக்கு முஸ்லிம்களுடைய ஈமானுக்கு என்ன கேரண்டி? நம்ம ஈமான் கொண்டிருக்குமே, நம்ம ஈமான இல்லை, அது நம்மெல்லாம் யாஜூஜ் மாஜூஜ் அப்படிட்டாங்க. நம்ம அதுவே கிடையாதுட்டாங்க, நம்மளை கொண்டு போய் அங்கிட்டு தள்ளுறாங்க. அப்படி கிடையாது. சூரியன் அந்த பிசிக்கலாவே அந்த பொருள் நம்ம பார்த்து கொண்டு இருக்கிற சூரியன் மேற்க உதிக்கும், அதுதான் பொருள். இதுக்கு மாற்று விளக்கம்லாம் ஒன்றும் கிடையாது. மேற்க தான் உதிக்கும். அப்படி உதிச்சிருச்சுன்னா அதை யாரெல்லாம் பார்க்கிறார்களோ அவர்கள் ஈமான் கொள்வார்கள் என்ற செய்தி புகாரி முஸ்லிம்ல இருக்கிறது. இதுல கூடுதல் முஸ்லிம்ல இருக்கு. கூடுதலா முஸ்லிம்ல என்ன வருது, புகாரில என்ன வருதுன்னா, லா தகூமு ஸாஅத்து ஹத்தா தத்லுஅ ஷம்சு மின் மக்ரிபிஹா ஃபைதா தலஅத் வராஹன் நாசு ஆமனு அஜ்மஊன். அதை பார்க்கிற அத்தனை மக்களும், எல்லா மனிதர்களும் ஈமான் கொள்வார்கள், எல்லாம் டோட்டல் முஸ்லீம் ஆவார்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. இப்போ நமக்கு ஒரு கேள்வி வருது, என்னன்னா, பூமியினுடைய சூரியன் படுகிற அந்த நேரங்கள் என்பது
இரண்டாக பிரிஞ்சிருக்கு. ஒன்று பாதி இரவு ஒரு பகுதிக்கும், பாதி பகுதி இன்னொரு பகுதிக்குமாக பிரிஞ்சிருக்கு. இப்போ நமக்கு இரவு என்றால் அமெரிக்காவில் சூரியன் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது தானே, சூரியன் இருக்கு. சூரியன் அமெரிக்காவில் மறைஞ்சா நமக்கு வெளியில வந்துடும். இப்ப எதை ரசூல்லா சொல்றாங்க? இப்ப எல்லா மக்களும் ஈமான் கொள்வார்கள்னா நமக்கு தெரிகிற போது நாம மேற்குல உதிச்சா அப்ப அவங்களுக்கு தெரியாது, அதானே? ஏதோ ஒரு பகுதியில தெரியாம இருக்கும். தெரியாம இருக்குமா அல்லது தெரியுமா அல்லது அந்தந்த பகுதியில் பார்ப்பவர்கள் தான் நம்புவார்களா என்ற கேள்வி நமக்கு இல்லை, ஏற்கனவே இமாம்கள் காலத்திலே இது கேட்கப்பட்டிருக்கு. அதுக்கு அவர்கள் மிக தெளிவாக விளக்க சொல்றாங்க. என்னன்னா, ஃபர்ஸ்ட் சூரியனை பற்றி அறிவை வளர்த்துக்கணும். சூரியனை பற்றி மார்க்கம் என்ன சொல்லுதுன்னா, இந்த உலகம் சொல்ற மாதிரி சொல்லலை, சரிங்களா? நம்ம என்ன நம்பணும்டா, காலையில நமக்கு சூரியன் வருதுன்னா அது எப்படி வருது? அது சுழண்டு வருது அப்படின்னு சொல்லிடாதீங்க, அது நமக்கு சொல்றதுதான். அது எப்படி வருதுன்னு சொல்ற போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒவ்வொரு நாளும் சூரியன் உருண்டோடி கொண்டே போய் அல்லாஹ்வுடைய அர்ஷுக்கு போய் நிற்கிறது. எங்க போகுதா? அல்லாஹ்வுடைய அர்ஷுக்கு போகிறது. போய் அல்லாஹ்வுக்கு சஜிதா செய்கிறது. போனோடனே அங்க போய் என்ன செய்யுது? ஃபர்ஸ்ட் அல்லாஹ்வுக்கு முழுமையா சஜிதா செஞ்சுட்டு அல்லாஹ்விடத்துல கேக்குது, இறைவா நான் வந்துட்டேன், திருப்பி நான் போகவா என்று அல்லாஹ்விடத்துல அனுமதி கேட்கும். அப்படி அனுமதி கேட்கிற பொழுது அல்லாஹ் அனுமதி கொடுக்கிறான். கொடுத்தோன்னே தான் அது காலையில் நம்மிடத்துல வருது. மூமின்களாகிய நாம சூரியனை பார்த்த உடனே நம்ப வேண்டியது, அல்லாஹ் இதுக்கு இன்னைக்கு அனுமதி கொடுத்திருக்கிறான். நம்ம இது கேள்வி எனக்கு தெரியுமா? சூரியனே மறையலையே, அது எப்படி திருப்பி வருது நமக்குன்னா கேள்வி இருக்க கூடாது. இது எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள் என்றால், ரசூல்லா எதை வச்சு சொல்றாங்க? அவங்க அறிவை வச்சா சொல்றாங்க? அல்லாஹ் சொல்லி கொடுத்து சொல்றாங்க. அல்லாஹ் படைச்ச ஒரு படைப்பை அல்லாஹ் சொல்லுகிறான், அது என்னிடத்துல அர்ஷுக்கு வந்துருது, வந்து அது அனுமதி கேட்குது, அனுமதி கொடுத்தால் திரும்புது, திரும்பி அது காலையில உதயமாகுது. இது யாருக்கு? யார் எந்தெந்த பகுதியில் சூரிய உதயத்தை சந்திக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் இதை இப்படித்தான் நம்பணும். மூமீன்கள் சொல்லிட்டு ரசூலா சொல்லல, வஹிய தஜ்ரி பிஹிம் வஷம்சு தஜ்ரி லிமுஸ்தகர்ரின் லஹா. சூரா யாசீன்ல வரக்கூடிய வசனத்தை ரசூலா ஓதி காட்டுறாங்க. சூரியன் அதற்கென்று நிர்ணயிக்கப்பட்ட வட்ட வரையறையில் ஓடிக்கொண்டிருக்கிறது, அது போயிட்டு இருக்கு. அதனால உதித்தல் மறைதல் என்பது நம்மளை பொறுத்த வரைக்கும் ஈமான். இது இந்த உலகத்தினுடைய அறிவு சயின்ஸோட நம்ம மோத விடக்கூடாது. அந்த சயின்ஸ் பொய்யாவும் ஆகலாம், உண்மையாகவும் மாறலாம். அறிவியலோடு மார்க்கத்தை முட்ட விடுகிறவர்களுடைய பெரிய பிரச்சனை என்னன்னா, மறைதல் உதித்தல் என்பதை இல்லைன்றாங்க. சூரியன் மறையாது, சூரியன் உதிக்காது, மாறாக அது பாட்டுக்கு ஓடிக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் மறைத்தல் உதித்தல் இல்லை என்று நம்ம ஒரு நம்பிக்கைக்குள்ள போனா நம்ம மார்க்கத்துல என்ன இபாதத்தை செய்ய முடியும்? செய்ய முடியுமா? மகரிப்னா என்ன? மகரிப்னா மறைதல் அர்த்தம். சூரியன் மறைதல் தான் மகரிப். சூரியன் மறைதல்ல அதுக்கு பேர் என்னது அரபில? இப்ப கூட சொன்னமே, மின் மகரிபிஹா துலு ஷம்சி மின் மகரிபிஹா, மறைந்த இடத்திலிருந்து அது வருது, மேற்குல இருந்து வருதுன்றாங்க. வருதா? லுகர்ன்னு சொல்றோம். லுகர் சூரியன் உச்சி அடைஞ்சா லுகர்ன்னு சொல்றோம். இப்ப சூரியனை வச்சு நம்ம சூரியன் உச்சியில அடையுதுன்னா உச்சி நமக்கு எங்க உச்சின்னு கேட்க முடியுமா?
அது இன்னொருத்தருக்கு சாய்ந்திருக்கும், அப்படிதானே? இன்னொருத்தருக்கு 3 மணியா இருக்குன்னு வைங்க, அவருக்கு உச்சி அடைஞ்சிருக்கு, அவருக்கு சாஞ்சிருக்கு. இப்படி போய் மல்லு கட்டிட்டு உட்காந்துருக்க முடியுமா? இந்த சயின்ஸ் என்பது இப்ப கொஞ்ச நாளா சூரியன் ஒரு காலத்துல அதே இடத்துல இருக்குன்னா, அப்புறம் ஓடிக்கிட்டு இருக்குன்னா, அப்புறம் சூரியன் பலம் இழந்துட்டு இருக்குன்றான். சூரியனை பற்றி முழுமையான அறிவை பெற இயலாது. ஏன் இயலாது என்றால், அது பக்கத்துல நெருங்கக்கூடிய அளவுக்கு மனிதனுடைய எந்த சக்திக்கும் ஆற்றல் கிடையாது. அது மிக பிரம்மாண்டமான நெருப்பு பந்து, பெரிய நெருப்பு. நெருப்பு என்றால் நம்ம நினைக்கிற கற்பனைகளுக்கு அப்பாற்பட்ட நெருப்பு. அதனுடைய மேல் சுழற்சி மட்டுமே 1000 டிகிரி செல்சியஸ்ன்றாங்க. நீங்க ஒரு பொருளை ஒண்ணுமே இல்லாமல் ஆக்குறதுக்கு 1000 டிகிரி செல்சியஸ் எல்லாம் தேவையில்லை. 100 150 தொட்டாலே தண்ணி ஆவியா போயிருது. மனுஷனை அப்படியே கொஞ்சம் ஒரு 200 ஆக்குனீங்கன்னா மனிதன் ஒன்று ஆவி ஆயிரும், எல்லாமே ஆவியா போயிடும். ஆனா சூரியனுடைய மேல அப்படின்னா உள்பகுதி 6000 என்கிறார்கள். 6000 டிகிரி செல்சியஸ் உள்பகுதியா அப்படி வெந்து கொண்டிருக்கிற ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஒரு படைப்பை அல்லாஹ்வுடைய பிரம்மாண்ட குத்ரத்தை உணர்வதற்கு பதிலாக சிற்றறிவு, ஒண்ணுமே இல்லாத ஒரு சின்ன மூளையை கொண்டு போய் அது உதித்தலும் கிடையாது, மறைதலும் கிடையாது, அரிசுக்கும் போல இங்கேயும் போல எங்கேயும் போல. அது என்ன, எவனோ ஒரு விஞ்ஞானி எங்கேயோ நின்று கொண்டு ஏதோ ஒன்ன பார்த்துட்டு கற்பனையா உளறான். அதை வச்சுக்கிட்டு மார்க்கத்துக்குள்ள குழப்பத்தை உண்டாக்கிடக்கூடாது. மார்க்கம் ரொம்ப தெளிவானது. நமக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூரியனை பற்றி எப்படி சொல்லி கொடுத்தாங்க, அல்லாஹ் சொல்லி கொடுத்தானா அப்படியே நம்புவோம். சூரியன் உதிக்கும் மறையும், நமக்கு உச்சி அடையும் சாயும். எப்ப அது நமக்கு அது எதற்காக, நமக்கு பயன்பெறுவதற்காக, நம்முடைய இபாதத்துகளை வழி நடத்துவதற்காக, கொஞ்சம் அதை ஆல்டர்னேட்டிவ் பண்ணிக்கிறதுக்காக. அதனால சூரியன் உதித்தல் மறைத்தல் என்பது மார்க்கத்துல என்ன இருக்கு, இருக்கா இல்லையா? இப்ப இருக்குன்னு நம்பணும், அதான் ஈமான். இல்லைன்னு அறிவியலோட மோத விட்டுறக்கூடாது. ரைட். இப்ப அடுத்து இப்போ ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்வுடைய அர்ஷ்ல போய் அல்லாஹ்வை சந்தித்து அல்லாஹ்விடத்துல அனுமதி கேட்கிறது, அனுமதி கொடுக்கிறான், வருது. இப்ப கடைசி நேரத்தில் இந்த நிகழ்வு எப்படி ஏற்படும்டா, அல்லாஹ்விடத்துல போய் அர்ஷ்ல சஜிதா செஞ்சுட்டு அல்லாஹ்விட்ட அனுமதி கேட்கும். அனுமதி கேட்டா அல்லாஹ் மறுத்துருவான், அல்லாஹ் மறுத்து நிப்பாட்டுவான். உனக்கு அனுமதி கிடையாது. இப்ப நிப்பாட்டுனா அந்த சூரியன் அங்க மேற்கிலேயே நமக்கு நிற்கும், மேற்க மறைஞ்சது அது நீக்கும். அப்படி நின்றுச்சுன்னா இப்ப அந்த சூரியன் ரிவர்ஸாக திரும்பி மேற்குல இருந்து வெளியில வரும். திரும்பி போன்னு சொல்லுவோம், ருஜு, திரும்பி போ அப்படின்றோம். திரும்பி போனோடனே சூரியன் மேல வந்துடும், சூரியன் மேற்குல உதிக்க ஆரம்பிச்சிடும். உதிக்க ஆரம்பிச்ச உடனே மக்கள் முழுமையாக நம்புவார்கள். யார? சூரியனையா? அல்லாஹ்வை ஈமான் கொண்டுருவார்கள் முழுமையாக, முழு சரண்டர். இந்த சரண்டர் பயன் தருமா அப்படின்னா அல்லாஹ் சொல்லுகிறான், பயன் தராது. அந்த ஈமானை ஏற்று கண்ணால பார்த்து நம்புவதற்கு பேரு இறை நம்பிக்கையே கிடையாது. நம்ம மார்க்கத்துல நம்பப்படுற 6 நம்பிக்கைகள்ல எல்லா நம்பிக்கையுமே எந்த நம்பிக்கை தான்? மறைவா நம்பிக்கை தான். அல்லாஹ்வை நம்ம பார்த்துருக்கோமா? மலக்குமார்கள் ருசூல்மார்களை நம்ம பார்த்துருக்கோமா? பார்க்கல. வேதங்கள் வந்த வழிகள் தெரியுமா? வழிகள் தெரியும். ஆனா அது மறைவானதா அல்லது கண்கூடானதா? மறைவானது. ஜிப்ரீல் வந்து ஓதி காட்டினாருன்னு நம்பி ஓதிக்கிட்டு இருக்கோம் தானே. அதுக்கடுத்து மறுமை நாள் மறைவானது, விதி மறைவானது. அடுத்து என்ன நடக்கும் என்று நமக்கு தெரியாது. இந்த 6மே மறைவான நம்பிக்கைகள். பார்த்து நம்புறதில்ல. பார்த்து நம்புறது என்பது கால்நடைகளுக்கு தான் உரியது. அதுகளுக்கு கூட அப்படி ஒரு தபியத்து இல்லை. ஆனால் பார்த்து நம்பினால் அதுக்கு பேர் நம்பிக்கை கிடையாது, அதை ஊர்ஜிதப்படுத்துவது.
அதனால அந்த நம்பிக்கை, இப்போ சூரியன் மேற்குல உதிச்சிருச்சுன்னா அல்லாஹ் இருக்கிறான், மேற்கு ஒதுக்கி வச்சுட்டா நீ நம்பினாலும் நம்பலாட்டி ஒரு மண்ணாங்கட்டி அந்த ஈமானுக்கு பயன் கிடையாது, தூக்கி போடு என்று அல்லாஹ் தூக்கி மூஞ்சில் எரிஞ்சிருவான். அல்லாஹ் பாதுகாக்கணும். ஆனால் இப்ப இன்னொரு கேள்வி இருக்கும், இப்ப ஈமான் கொள்ள மாட்டார்கள் என்றால், ஈமான் கொண்டாலும் அல்லாஹ் ஏற்றுக்கிற மாட்டான்னா அப்ப காலம் நீடிக்குமா, முழுமையா அழிஞ்சிருமா? என்ன கேட்குறாங்கன்னா, சூரியன் மேற்க உதிச்சிட்டாலே முடிஞ்சிருச்சு, அதுக்கு அடுத்து பூமி சொற்ப நேரம் தான் இருக்கும் என்று நேரத்தை வரைக்கும் கணக்குறாங்க. அப்படி நேரத்தை கணக்கிட்டு இந்த சூரியன் மேற்குல உதிச்சோன்னு உடனே அழிஞ்சிருமா கேட்குறாங்க. மேற்க உதிச்சோன்னு ஃபுல்லா முடிஞ்சிருமா அப்படின்னு டவுட் இருக்கு. சரிங்களா? அப்படின்னா மக்கள்லாம் காஃபிராக நிலையில தானே மரணிக்க போறாங்க, எல்லாத்தையும் முடிப்பானா அப்படி என்றால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதுக்கு ஒரு இக்கு வச்சிருக்கிறான். அது என்ன என்பதை இன்ஷா அல்லாஹ் நாளை தினம் அறிவோம். அதற்குரிய தௌஃபீக்கை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்து பெறல் புரிவானாக. சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா